இங்க ஒரு வயசான பாட்டி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. யாரோ வந்து தட்டி எழுப்புறாங்க. யாருன்னு அந்த பாட்டி திரும்பி பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாடி யமதர்மராஜா நிக்கிறாரு. இப்பதான் வந்தியாப்பா, நான் எவ்வளவு நாள் தான் என் மருமகளோட கொடுமையை தாங்கிட்டு இருக்கிறதுன்னு அந்த பாட்டி கேக்குறாங்க. டைம் வரும்போது தானே பாட்டி வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கான்னு கேக்குறாங்க. இன்னும் அரை மணி நேரம் இருக்கு பாட்டின்னு யமதர்மன் சொன்னோன்னு என்னை கூட்டிட்டு போய் டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறான்னு அந்த பாட்டி கேக்குறாங்க. அதுபடியே அவரும் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. எனக்கு அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேல இருக்கிற லட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியான்னு கேக்குறாங்க. அப்ப திடீர்னு இந்த பாட்டி அவங்களுடைய பையன் போட்டோ பார்த்து சந்தோஷப்படுறாங்க. மருமக போட்டோ பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. யமதர்மன் கிட்ட அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அப்படியே வச்சிரு, இல்லைன்னா மருமக வந்து என்ன திட்டுவான்னு சொல்றாங்க. பயப்படாதீங்க பாட்டி, அப்படியே வச்சுட்டேன்னு யமதர்மன் லட்டு கொண்டு வந்து கொடுக்க இந்த பாட்டியும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்றாங்க. யமதர்மன் கிட்ட நீயும் கொஞ்சம் சாப்பிட்றியான்னு கேட்கும்போது எனக்கு வேண்டான்னு சொல்றா. அப்போ பாட்டி சொல்றாங்க, அதனாலதான் நீ ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. மருமக வேகமா உள்ள வந்து யாரு பார்க்கிங் கிட்ட எரும மாடை கட்டி வச்சது சாணி போட்டு வச்சிருக்குன்னு சொல்றாங்க. யமதர்மனை அந்த மருமக பார்த்த உடனே மயங்கி கீழே விழுகிறா. கீழே விழுந்த உடனே பாட்டிக்கும் ஷாக் ஆயிடுச்சு. கரெக்டா அந்த டைமுக்கு அந்த மருமக இறந்து போயிடுறா, பேயா நிக்கிறா. இப்ப கிளம்புறோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை கூட்டிட்டு போயிடறான். யமதர்மன் கூட்டிட்டு போக வந்தது பாட்டி இல்ல, அவங்க மருமகளை தான். இந்த ட்விஸ்ட் எப்படி